சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவியரசு கண்ணதாசன் என்றாலே நமக்கு தமிழ் மொழியின் இனிமையும் தத்துவ வரிகளும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அவருக்கு தெலுங்கு மொழி சரளமாக தெரியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அவருக்கு தெலுங்கு பேசவோ அல்லது ஆழமாக புரிந்து கொள்ளவோ தெரியாது. இருந்த போதிலும் அவர் தெலுங்கு திரையுலகில் ஒரு மிகப்பெரிய ஹிட் பாடலை எழுதினார். அதுவும் ஒரே ஒரு நாளில். மொழி தெரியாத ஒரு சூழலில் அவர் அந்த சாதனை எப்படி செய்தார்? ஆந்திர ரசிகர்களே வியந்து போன அந்த பாடல் என்ன தெரியுமா? அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் கண்ணதாசனை அணுகினார்கள். அவர்களுக்கு தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் படம் எடுக்க வேண்டிய சூழல். தமிழில் கண்ணதாசன் தான் எழுத வேண்டும் என்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தெலுங்கு பாடலுக்கும் அவரே வரிகளை அமைத்து கொடுத்தால் அந்த தாளக்கட்டு மாறாமல் இருக்கும் என்று அவர்கள் கருதினார்கள். கண்ணதாசன் முதலில் தயங்கினார். எனக்கு தெலுங்கு தெரியாதே என்றார். ஆனால் தயாரிப்பாளர் விடவில்லை. நீங்கள் தமிழிலேயே எழுதுங்கள், அதை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்று சொல்லவில்லை. மாறாக தெலுங்கு சொற்களை நாங்கள் சொல்கிறோம், அதை நீங்கள் கவிதையாக மாற்றுங்கள் என்றார்கள். அந்த சவாலை ஏற்றுக்கொண்ட கண்ணதாசன் ஒரு தெலுங்கு பண்டிதரை அருகில் அமர்த்தி கொண்டார். ஒரு பக்கம் தமிழ் கவிதை, இன்னொரு பக்கம் அதன் அர்த்தத்தை சுமந்த தெலுங்கு சொற்கள். இந்த இரண்டுக்கும் நடுவே கவியரசு ஒரு பாலத்தை கட்டத் தொடங்கினார். ஆம், இதில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு கலைஞனின் கற்பனை திறனுக்கு மொழி என்பது ஒரு தடையே இல்லை என்பதுதான். கண்ணதாசன் அந்த தெலுங்கு பண்டிதரிடம் ஒவ்வொரு தெலுங்கு சொல்லுக்கும் என்ன அர்த்தம், அது எந்த தாளக்கட்டில் அமையும் என்று கேட்டார். அடுத்த சில மணி நேரங்களில் தெலுங்கு திரையுலகமே வியக்கும் வண்ணம் ஒரு பாடலை வடித்தார். அந்த பாடலில் இருந்த தெலுங்கு சொற்கள் ஒரு பிறவி தெலுங்கர் எழுதியது போல அத்தனை கச்சிதமாயிருந்தனவாம். ஆந்திராவில் அந்த படம் வெளியான போது அந்த பாடலாசிரியர் யார் என்று கேட்க ரசிகர்கள், அது ஒரு தமிழர், அதுவும் கண்ணதாசன் என்று தெரிந்தபோது ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். ஒரு மொழியின் ஆத்மாவை அதன் சொற்கள் வழியாக தொடும் வித்தை கண்ணதாசனுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. எம்எஸ்வி அல்லது அந்த படத்தின் இசையமைப்பாளர் கொடுத்த மெட்டுக்கு மொழி தெரியாமலேயே உயிர் கொடுத்த அந்த தருணம் ஒரு வரலாற்று அதிசயம். நேயர்களே, கண்ணதாசன் என்னும் கவியரசு தமிழுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த கலை உலகிற்கும் சொந்தமானவர். மொழி தெரியாமலே தெலுங்கில் பாட்டெழுதி வெற்றி கண்ட அந்த சாதனை இன்றும் பல இளம் பாடலாசிரியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். ஒரு கவிஞன் தன் மனக்கணக்கால் எல்லா மொழிகளையும் பார்க்க முடியும் என்பதற்கு அவரே சாட்சி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.